மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வெங்கடேசன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக திருவள்ளுவர் சிலை சாலை சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் தளபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு இரண்டாம் முறையாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சு வெங்கடேசன் போட்டியிடுகிறார். ஏற்கனவே நடைபெற்ற 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 1.25 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 5 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பொறுப்பு வைத்தார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது மதுரை நாடாளுமன்ற மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற சு வெங்கடேசன் தனது வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்திருக்கிறார். அதற்கு முன்னதாக கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு சமுதாய தலைவர்கள் உள்ளிட்டோர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். முறையாக வருகின்ற 27ஆம் தேதியிலிருந்து நாடாளுமன்ற பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறார். பல்வேறு தொகுதி வாரியாக அவருக்கான பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். 27 மற்றும் 28 ஆகிய நாட்களில் மத்திய தொகுதி முழுவதுமாக தனது பிரச்சாரத்தை நடத்த இருக்கிறார். அதே போன்று மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனது பிரச்சாரத்தை விரிவு செய்ய இருக்கிறார். இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு. ஆகவே திட்டமிட்டபடி பல்வேறு இடங்களிலே மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருக்கிறார். அதற்கான முன் நிகழ்வாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்து முடித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.